रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी मुअज्जम तंज़ीलिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा। ஸதक़ல்லாஹுல் அலீம்। புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட துணை இறை தூதர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தருணத்தில் இங்கே ஒன்று குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களையும் படைத்து இறைவன் பல்கி பெருகச் செய்திருக்கிறார். இப்படி கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்த இறைவன் அவர்களை வெறுமனே இந்த உலகத்தில் அப்படியே விட்டுவிடாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேரான சீரான ஒரு வழியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மகத்துவம் பொருந்திய இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை வழங்கி அந்த மார்க்கத்தில் திருமறை குர்ஆன் என்கிற ஒரு வேதத்தையும் வழங்கி அதை விளக்குவதற்காக ஒரு இறை தூதரையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவம் பொருந்தி இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்த இறைவன் ஒட்டுமொத்த அத்துணை மனிதர்களுக்குமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட சாரார்களை மட்டும் தேர்வு செய்து இஸ்லாம் என்கிற ஒரு மகத்துவமான அந்த மார்க்கத்தை வழங்கி அதில் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அப்படி அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு கிடைச்ச இஸ்லாத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டு இருக்கும். நமக்கு தௌஹீத் கொள்கை கிடைச்சி ஒரு 5 வருஷம் இருக்குமா, ஒரு 10 வருஷம் இருக்குமா, ஒரு 20 ஆண்டு காலங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருப்போமா? நமக்கு கிடைச்ச இந்த கொள்கையை இத்தனை ஆண்டு காலத்துல எத்தனை மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நபர்களும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருப்போம். அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான், எனக்கு ஏகத்துவம் கிடைச்சிருக்கு, இந்த ஏகத்துவத்திற்காக என்னால் முடிந்த பங்களிப்பாக நான் என்ன செஞ்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. பெரும்பான்மையான மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம்ல, யாரை கண்டாலும் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா அவங்க உயிரை விட மேலா நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ஆளா இருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடிய நம்ம உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடியவராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை போல் நாம் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக அமைச்சுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கை கிடைக்குது.
அதை கிடைச்ச மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதை தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய உடலாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு சொல்வதிலே அவர்கள் ஊறி போய் கிடந்தாங்க. ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதா. முஹம்மதே, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்றீங்க, ஓகே. நீங்க தான் இறை தூதர்னு சொல்றீங்க, ஓகே. நீங்க சொல்றதுதான் மார்க்கம் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நீங்கள் சொல்வது உண்மை என்று சொன்னால் அதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாட்சியை, ஆதாரத்தை நீங்க கொண்டு வர வேண்டாமா? நீங்க சொல்றது எல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இறை தூதர் சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இஸ்லாம் தான் சரியான மார்க்கம்னு சொல்றீங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஒரு ஆதாரம் வேணும் இல்ல, ஒரு சாட்சி வேணும் இல்ல, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுல்லாஹு ஷஹீதும் பைனி வ பைனக்கும். ஆதாரம் தானே, சாட்சி தானே, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். வஊஹிய இலைய ஹாதல் குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் லி உந்திரக்கும் பிஹி, அதை நான் யாருக்கெல்லாம் எடுத்து சொல்கிறேனோ அத்துணை நபர்கள் எனக்கு வழங்கப்பட்ட வஹியாக சொல்லப்பட்ட இந்த இஸ்லாத்தை திருமறை குர்ஆனை நான் யாருக்கெல்லாம் உங்களை எடுத்து சொல்கிறேனோ இன்னக்கும் லதஷ்ஹதூன், நீங்கள் அத்துணை நபர்களும் சாட்சி என்றார்கள். குர்ஆன் மூலமா இஸ்லாத்தை அல்லாஹ் எடுத்து பிரச்சாரம் செய்யறாங்க. குர்ஆன் மூலமாக பாடம் நடத்தினார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சுட்டி காட்டுகிறான், ஃபதக்கிர் பில் குர்ஆன். நபியே, திருமறை குர்ஆன் மூலமாக மக்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள் என்கிறார் இறைவன். அல்லாஹ் தூர் செஞ்சாங்க. திருமறை குர்ஆன் மூலமாக மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனாங்க. இதுதான் இஸ்லாம், இப்படிதான் நடக்கணும், அல்லாஹ்வுக்கு தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்கிற இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நமக்கு கிடைச்சி ஏகத்துவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்ய யோசிச்சு பாருங்க. தௌஹீத் கொள்கை கிடைச்சி இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை நபர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லி இருக்கிறோம், எத்தனை நபர்களுக்கு குர்ஆனுடைய மகிமையை எடுத்து பிரச்சாரம் செஞ்சிருக்கோம், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல, குர்ஆன் மூலமாக மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் என்கிற ஒரு பணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கல, ஒட்டுமொத்த சமூக மக்களுமே கொடுக்குறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மற்றொரு வசனத்தில் சொல்றான், வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. இந்த திருமறை குர்ஆன் மூலமாக என்ன செய்யணும் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு ஜிஹாதை செய்யுங்கள் என்கிறான் இறைவன். ஜிஹாது செய்யறதுனா சண்டை போடுறதா? திருமறை குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லணும். அதை பத்தி யாரெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க அத்தனை நபர்களுக்குமே குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிற அந்த மார்க்க விஷயத்தை, ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடமை அத்துணை மக்களுக்குமே இருக்கிறது. இந்த பணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்களேன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கஅபத்துல்லாஹ்வுல சார்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை முறையிடுறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சிர் லனா, மக்களுக்கு காஃபிர்களுடைய தொல்லை தாங்க முடியல, ரொம்ப நோவினப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, சிரமப்படுத்துறாங்க. அலா தஸ்தன்சிர் லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடம் நீங்க உதவி தேடக்கூடாதா? அலா ததுஉ லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடம் நீங்க துஆ செய்யக்கூடாதா? ரொம்ப சிரமப்படுத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக நீங்க கையேந்தி துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக சில சம்பவத்தை சொல்றாங்க. எப்பா, கஷ்டப்படுறீங்களா, சிரமப்படுறீங்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கள சமுதாயம், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த ஊர்ல ஒரு பெரிய குழியை தோண்டுவாங்க. அந்த குழியின் நடுவில் அந்த மனிதனை நிப்பாட்டி இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலையினுடைய மைய பகுதியில வைத்து அவருடைய உடல் 2 கூறுகளாக பிளந்து போடப்படும். இரும்பாலான சீப்புகள் கொண்டு வரப்பட்டு அவருடைய சதைகளுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் மத்தியில வைத்து அவருடைய உடலை கீறி கிழித்து எறிவார்கள். கைவேறு கால்வேறாக மாறுதல் வாங்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் சோதனை சந்தித்ததற்கு பிறகும் கூட இந்த சோதனை, இந்த கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை விட்டு தடம் புரள செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க
இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க பிறந்தெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக, ஏகத்துவத்தை சொல்றதுக்காக நீங்க சிரமப்படுறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதெல்லாம் ஒரு சிரமமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் பட்ட கஷ்டத்தை சொல்லி அனுப்புறாங்க. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு முன்பாக இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்துக்கிட்டாருன்னா மரணம் நிச்சயம். எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எல்லாத்துக்குமே மௌத்து வரும். ஆனா நம்ம இந்த நேரத்துல நம்ம கொலை செய்வாங்களா, அடுத்த நேரத்துல நம்மளை கொலை பண்ணுவாங்களா என்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இஸ்லாத்திற்காக கொத்து கொத்தாக தன் உயிரை மாய்த்து கொண்ட மக்கள், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுக்கு நன்மை எதிர்பார்த்து கொண்ட கொள்கைக்காக அவருடைய தலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தௌஹீதிலே உறுதியாக இருந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காத ஒரு பட்டத்தை நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். என்ன பட்டம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜது லின்னாஸ், மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்டதில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? என்ன காரணத்தினால் நீங்க எல்லா சமுதாயத்தை விட சிறந்தவர்களா இருக்கீங்க தெரியுமா? தஅமரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க, தாவாவை கையில எடுக்கிறீங்க, அழைப்பு பண்ணிய உங்களுக்கு கிடைச்ச மார்க்கத்தை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அதனால நீங்க தான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு முன்பாக ஒரு நபி வருவாங்க, ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அவர் வாழக்கூடிய காலகட்டம் முழுவதுமாக இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மனிதன் என்கிற அடிப்படையில் மௌத்தானதுக்கு அப்புறம் இன்னொரு நபி வருவாங்க, அவர் மௌத்தானதுக்கு அப்புறம் இன்னொரு நபி, இப்படி மாறி 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 நபிமார்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பணி அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பணியை எவ்வளவு பேர் கையில் இருக்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நம்ம, அல்லாஹ்வுடைய தூதர்கள் உயிர் மூச்சாக கொண்டிருந்த ஏகத்துவத்திற்காக, இஸ்லாத்திற்காக பாடுபட்டாங்கல்ல, மார்க்கத்தை 4 பேருக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்தாங்கல்ல, அது மாதிரி நம்மள எத்தனை பேர் முயற்சி செய்யறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துங்க, நீங்க வெளியே போய் களத்துல இறங்கி பொதுக்கூட்டம் பண்றதோ, ஆர்ப்பாட்டம் பண்றதோ, மக்களுக்கு தருமனை கொடுத்த மூலமாக இஸ்லாத்தை கொண்டு போறது, அதெல்லாம் ஒரு முறை இருக்கட்டும். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு மாத்தமா நடக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல தர்காவுக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க, மௌலூதை ஆதரிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ரபியுல் அவல் மாதம் ஆரம்பிச்சிருச்சா, மௌலூதை ஆதரிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. மார்க்கத்திற்கு முரணான அராஜகங்களை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் இஸ்லாத்தை சொல்லி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறாங்க. வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தார்கள், உறவினர்கள், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். ஊருக்கு உபதேசம் பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்யும். சொன்ன உடனேயுமே இந்த அழைப்பு வந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஸஇத ஸஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃபா மலைக்குன்றின் மீது ஏறி நிற்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு போறாங்க. போய் அந்த மலை குன்றின் மீது ஏறி நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய குடும்பத்தார்கள், குறைஷி குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிளையார்களாக, ஒவ்வொரு நெருங்கிய உறவினர்களாக அல்லாஹ் தூதர் அழைக்கிறாங்க. யாபனி கஅப் இப்னு லுஐன், யாபனி முர்ரத் இப்னு கஅப், யாபனி அப்துல் ஷம்ஸ், யாபனி அப்துல் மனாஃப், யாபனி ஹாஷிம், யாபனி அப்துல் முத்தலிப், யா ஃபாத்திமா, யா சஃபியா, இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய சொந்தக்காரங்க. இன்னாருடைய குடும்பத்தார் வாங்க, அப்துல் முத்தலிஃபுடைய குடும்பத்தார்கள் வாங்க, கஅப் இப்னு லுஐனுடைய குடும்பத்தார் வாங்க, முர்ரத் இப்னு கஅபுடைய குடும்பத்தார் வாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடிய குடும்ப தலைவருடைய பேரை சொல்லி இவங்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு செய்தி எடுத்து சொல்றாங்க. அன்கிது அன்ஃபுஸகும் மினன் நார், உங்களை நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னீ லா அம்லிகு லகும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டுக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதேன்னு சொல்லி தன் குடும்பத்தாருக்கு இஸ்லாத்தை எடுத்து பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த உலகத்துல வாழும்போது நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சேன்னா மறுமையில அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிச்சிருவான். அந்த நேரத்துல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால இந்த உலகத்துல வாழும் பொழுதே
இறைவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டேன்னு சொல்லி தன் குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க எச்சரிக்கை செய்து விட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றது தெரியுமா? கைர அன்னலக்கும் ரஹிமா, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு உறவு இருக்கின்றது, ரத்த பந்த உறவு இருக்கிறது. அந்த உறவை, அந்த சொந்தத்தை, அந்த பந்தத்தை மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த உறவை நான் பசுமைப்படுத்த நாடுகிறேன், உறவை புதுப்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் உறவு புதுப்பிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம உறவு புதுப்பிக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணன் பையனுக்கு கல்யாணம், வரவச்சுன கல்யாணம், போய் கலந்துக்கிறோம். காரணம், ஏன்பா போற? அண்ணன் கூட பிறந்த அண்ணன் பையங்க. கல்யாணத்துக்கு போறேன்னா உறவு முறிஞ்சு போயிடும். திருமணத்துக்கு போறேன்னா அண்ணன் பேச மாட்டாரு, அதனால கல்யாணத்துக்கு போயிட்டு வர. உறவை முறிக்க கூடாது இல்ல. அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் மார்க்கத்துக்கு மாற்றமா தான் இருக்கு, ஆடம்பரமா இருக்கு, வரதட்சணை இருக்கு, இருந்தாலும் போய் கலந்துக்கிற. காரணம் என்ன? உறவு முறிஞ்சு போயிருமில்ல என்று இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல மார்க்கத்தை ஓரமா தூக்கி போட்டுட்டு அதுல போய் கலந்து கொள்ளக்கூடிய முறையை பார்க்கிறோம். தன் குடும்பத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடப்பாங்க, இருந்தும் சொல்ல மறுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, தன் குடும்பத்தார்கள் அத்துணை நபர்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, மறுமையில போய் குற்றவாளியா நின்றாது என்று தன்னுடைய உறவை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த தாவா பணி நம்ம கையில எடுக்கிறது இல்லை? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே தாவாவை மக்களுக்கு கொண்டு போறது கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு இஸ்லாமிய தம்பதிக்கு பிறந்துட்டா அவர் ஒரு முஸ்லீம், தாடி வச்சுட்டா அவர் முஸ்லீம், தொப்பி போட்டா முஸ்லீம், ஜுப்பா போட்டுட்டா அவர் ஒரு முஸ்லீம், இஸ்லாமிய பெயர் வச்சுட்டாருன்னா அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா முஸ்லீம்லாம் யாரு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீமுக்கு உண்டான ஒரு வரையறை சுட்டி காட்டுறான். யாரெல்லாம் முஸ்லீம்னு சொல்றீங்க எல்லாம் யோசிச்சு பாத்துக்க. நான் சொல்ற தகுதி யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவங்க மட்டுமே முஸ்லீம்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், முஸ்லீம்னு சொல்றதா இருந்துச்சுன்னா யார் கண்டிஷன், டிமாண்ட் என்ன? யார் மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வஅமில ஸாலிஹன், நல்ல அமல்கள் நற்காரியத்தை செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், தன்னை முஸ்லீம்களில் ஒருவர் என்று சொல்கிறாரே அவரை விட முஸ்லீம் என்கிற அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர் யார் இருக்கிறார் என்கிறான் இறைவன். ஒவ்வொரு நபர்களையும் நான் உள்ளதை விட்டு கேட்டு பாருங்க. என்ன நான் முஸ்லீம்னு சொல்றேன், அதற்கு முஸ்லீம்கிற சொல்லுக்கு நான் தகுதி பெற்றவனா இருக்கேன்னா இந்த ரெண்டு பண்பு என்கிட்ட இருக்கா? நான் மக்களுக்கு தாவா பண்றேனா, மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்றேனா, இஸ்லாத்தை கொண்டு போகக்கூடிய பணியை என்னுடைய கையில நான் கடைபிடிக்கிறேன்னா ஒண்ணு. ரெண்டாவது, நல்ல அமல்களை செய்யறேனா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேனா என்று ஒவ்வொரு நபருமே சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒரு ஜமாத்தோ அல்லது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாரார்களோ முடிவு பண்றது இல்லை, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். நீ முஸ்லீம் சொல்றியா, முஸ்லிம்களை சொல்லுக்கு சொந்தக்காரனாகணுமா? இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தாதான் இறைவனுடைய பார்வையில் உண்மையான முஸ்லீம் என்கிறான் இறைவன். முதல் டிமாண்டே தாவாவை கையில் எடுக்கணும். தனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியா இருந்தாலும் மக்களிடத்துல கொண்டு போகக்கூடிய பணியை நம்முடைய கரத்தில் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜில ஒரு பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் பொழுது என்னை பற்றி ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் பத்தி ஒரு செய்தி தெரியாது, குர்ஆன் வசனம் ஒண்ணுமே தெரியாது, யாராவது சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறோமா? நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செய்தி இருந்தால், ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமையை அத்துணை மக்களுக்குமே இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இந்த தாவாவை நம்ம கையில எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மை, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலாபலங்களை இன்னைக்கு நம்ம உணராம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அதனுடைய நன்மையை உணர்ந்திருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதனுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னைக்கு நம்ம உலகத்துல ஆண்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, பல வியாபாரங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இந்த வியாபாரத்துல
ஒரு அதிகமான குறைந்த பொருளாதாரத்தை போட்டு அதிகமான லாபம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் பயணம் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு தாராபுரத்தில் நம்ம வியாபாரம் செய்யறோம்னு சொன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற டவுனுக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து இங்க நம்ம வியாபாரம் செஞ்சா நமக்கு உண்டான வருமானம் லாபம் கிடைக்கும். அதுவே கோயம்புத்தூர் திருப்பூர்ல வாங்குறதை விட பெங்களூர்ல மும்பையில வாங்கினா இன்னும் கூடுதலா நமக்கு லாபம் கிடைக்கும். இங்க வாங்குறதை விட விலை குறைவு, ஆனால் நமக்கு லாபம் ஜாஸ்தின்னு சொன்னா இங்க பெங்களூர் மும்பை வரைக்கும் போறோம். டெல்லியில வாங்கினா அதை விட இன்னும் குறைவா அங்கேயும் போறோம். சைனால வாங்கினா இன்னும் கம்மியா கிடைக்குமா? அப்ப அங்கேயும் நம்ம போய் என்ன செய்யறோம், இங்கிருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். காரணம் என்ன? நம்ம போடக்கூடிய முதலீடு குறைவாக இருக்கணும், ஆனால் லாபம் அதிகமாக இருக்கணும். ஆசைப்படுறோமா இல்லையா? எல்லா மனிதரும் அப்படிதான் நினைப்போம். வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். எங்க குறைவா கிடைக்குது, நல்ல பொருளாகவும் இருக்கணும், குறைவான விலையாகவும் இருக்கணும், அப்படி வாங்கி அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பிரயாணம் செய்யக்கூடிய நம்ம, அந்த வியாபாரத்திற்காக ஆர்வம் காட்டக்கூடிய நம்ம, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு அற்புதமான வியாபாரத்தை குறித்து சொல்றான். நஷ்டமே இல்லாத வியாபாரம். இந்த உலகத்துல செய்யற வியாபாரத்துல கூட ஏதாவது கொஞ்சம் நஷ்டம் வரும், லாப நஷ்டம் இருக்கும், நேர்ந்து கலந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வியாபாரத்துல ஒரு துளி கூட நஷ்டம் இல்லாத ஒரு அற்புதமான வியாபாரம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான்தாரிகள்ட்ட, இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்திலே ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்கிறான். அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்யக்கூடிய அவருடைய பங்களிப்புகளை, உடல் உழைப்புகளும், அவை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்லாத்திற்காக அவங்க செய்யக்கூடிய உடல் உழைப்புகளும் பொருளாதாரத்தையும் ரெண்டையுமே அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிறான். நம்மள நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒன்னு இறங்கி தாவா செய்யணும், முடியலையா நான் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறேன் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது உடல் உழைப்பையும் அவருடைய அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொள்கிறான். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பரிசாக அல்லாஹ் கொடுக்கிறான். பிஅன்னலஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவனத்தை, சொர்க்க சோலையை அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அதை சொல்லிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபஸ்தபஷிரு, மக்களே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், பிபைஇக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன வியாபார ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த வியாபார ஒப்பந்தத்துல நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் இந்த வியாபார ஒப்பந்தம் தான் நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை பெற்று தரும் என்கிறார் இறைவன். வெற்றி எங்க வருது பாத்தீங்களா? மறுமையில வெற்றி பெறணும்னு சொன்னா இதுல என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட சுவனத்தை பரிசா வாங்கணும்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்ம களத்துல இறங்கி தாவாவை செய்யக்கூடியதா இருக்கும். நம்மளால முடிஞ்ச தாவாவை மக்களுக்கு கொண்டு போகணும். எனக்கு கிடைச்ச இஸ்லாத்தை நான் மக்களுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு விஷயம் நன்மை, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே இறங்கி களத்துல இறங்கி அவங்க நன்மை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் என்ன செய்யறாரு சொன்னா, அகல் போர்க்களம், நீண்ட நாள் நடைபெறக்கூடிய போர்க்களம், மற்ற போர்களை விட ஒரு வித்தியாசமான போர்க்களம், கிட்டத்தட்ட 20 நாட்கள் நீண்ட ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தை என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவர் எதிரிகளோடு சேர்ந்து சண்டையிடுறாங்க. எப்படி சண்டை போடுவாங்கன்னா, இந்த இஸ்லாமிய படைக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல மதீனாவை சுற்றி வர ஒரு அகல் குழி தோண்டப்படுது. அதனால அந்த போர்க்களத்துக்கு அகல் போர்னு பேர் வந்து வரலாற்றுல ஹந்தக் போர்க்களம்னு சொல்லுவாங்க. அந்த போர்க்களத்தை இவங்க எதிரி அங்கிருந்து அம்பறிவாங்க, இவங்க இங்கிருந்து அம்பறிவாங்க, மாறி 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 அம்பைது சண்டையிடுவாங்க. கிட்டத்தட்ட 20 நாட்கள் நீடித்த ஒரு போர்க்களம். ஒரு கட்டத்துல இந்த போர்க்களத்துல ஹிப்பாப் பின் அரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி, அவன் எரியக்கூடிய அம்பை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கை நரம்பை வந்து துண்டிச்சிருது. அப்போ அவருடைய உடல்ல இருந்து கை நரம்பு துண்டிக்கப்பட்டு கடுமையான அளவுல ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த நேரத்துல அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில கூடாரம் அமைச்சு தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாழை கீழே வைக்கிறாங்க. பின்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை எங்க வாழை கீழே வைக்கிறீங்க? பின்னாடி பனு குறைலா சண்டை போடுறதுக்காக நிக்கிறாங்க, வாங்க போலான்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல உடல் முழுவதுமாக காயங்கள்,
கையில அம்பு பட்டு நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்விடத்துல ஒரு வித்தியாசமான துஆவை கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மன உறுதி பாருங்க. இஸ்லாத்திற்காக பாடுபடணும், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுல மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருக்காங்க. அல்லாஹ் துஆ கேட்கிறாரு, அல்லாஹும்ம இறைவா இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக. இறைவா உனக்காக உன் மார்க்கத்திற்காக எதிரிகளோடு சேர்ந்து சண்டையிட்டு ஜிஹாது செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனா நான் போய் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்னுடைய உடல் இல்லை, என்னுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஒருவேளை இந்த போர்க்களம் அப்படி அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில இந்த போர்க்களம் நீடிக்கும் என்று சொன்னால் இந்த போர்கள் குறைஷிகளோடு அவங்களோட இந்த மக்கத்து காஃபிர்களோடு சேர்ந்து சண்டையிடக்கூடிய அந்த நேரம் மட்டும் அந்த போர்க்களம் முடிகிற வரைக்கும் என்னோட உயிரை அப்படியே இழுத்து பிடிச்சி வை, நான் மௌத்தாயிடக்கூடாது. அந்த நேரத்துக்கு மட்டும் போர்க்களம் முடிகிற வரைக்கும் எதிரிகளோடு சேர்ந்து இஸ்லாத்திற்காக நான் சண்டையிட்டு இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும். ஒருவேளை இந்த போர்க்களத்தை நீ முடிவுக்கு கொண்டு வந்துட்ட, போர்க்களம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன என்னுடைய உடலிலே ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த காயத்தை பிளவுபடுத்தி அதிலிருந்து ரத்தத்தை வெளியேற்றி இந்த நிலையிலேயே எனக்கு மரணத்தை கொடு என்று அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க. போர்க்களம் முடிவுக்கு வருது, அதே நிலையில் அவர் மரணிக்கவும் செய்கிறார். அவருடைய உடல் காயங்கள் பெரிகப்படுத்தப்படுகிறது. அவருடைய உடனே இந்த காயங்கள் பெரிகப்படுத்தப்பட்டு அவருடைய ரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு அந்த நிலையிலேயே அவர் மரணத்தையும் தருகிறார். போர்க்களமெல்லாம் முடிஞ்சு எல்லா உடலையும் கைப்பற்றும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவருடைய உடலையும் கைப்பற்றுறாங்க. அப்ப சில முனாஃபிக்குகள், சில நயவஞ்சகர்கள் கேலி கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஜனாசா ரொம்ப காத்து மாதிரி இருக்கே, ரொம்ப லேசா இருக்குதே அப்படின்னு. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இந்த ஜனாசாவை இந்த சஅதை நாங்கள் சுமக்கவில்லை, மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ரூஹு கொண்டு வரப்படக்கூடிய அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை தெரிந்து கொண்டு வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. இவருடைய மரண வருகையை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேரின்பம் கொள்கிறான். ஷஹிதஹு 70,000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவுல இவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி 70,000 வானவர்கள் தும்மத்தன் அணியணியாக அவருடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டு இவருக்காக துஆ செய்ய காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அவருடைய தூதர் அவங்க சுட்டி காணக்கூடிய செய்தியை பார்க்கணும். இவ்வளவு பெரிய மகிமை எதுக்காக? இவ்வளவு பெரிய 70,000 மலக்குமார்கள் இவருக்காக ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு உண்டான காரணம் என்ன? மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாத்திற்காக என்னால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஆழமாக கூடிய ஒன்று. அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை எந்த ஒரு மனிதரும் எந்த நேரத்துல மௌத்தா போவாங்க யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை காலகட்டத்துல ஒருவேளை அடுத்த நொடி நம்ம மௌத்தாகலாம், அடுத்த 1 மணி நேரத்துல மௌத்தாகலாம், நாளைக்கு மௌத்தாகலாம், எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய மரணம் அடையலாம். நம்முடைய மரணம் நம்மை அடைவதற்கு முன்பாக நமக்கு கிடைச்ச இந்த ஏகத்துவத்திற்காக இஸ்லாத்திற்காக என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நபர்களுமே சிந்தித்து பார்த்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கொள்கைக்காக முழுவதுமாக நம் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக எல்லாம் மழை ஆக்கல் குருவான் பிரார்த்திப்பவனாக செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கிடைத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களுக்கு தாவாவை கொண்டு செல்வது என்பது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் மீதுமே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. இப்போ இந்த தாவாவை நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம கொண்டு போகலாம். நம்ம மக்களுக்கு வாய்மொழி சொல்வதாக இருக்கட்டும், அல்லது டிஜிட்டல் தாவான்னு சொல்லி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் மார்க்கம் தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இதையெல்லாம் மக்களுக்கு அனுப்பி அதுக்குரிய அது மாதிரியான தாவாக்களை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியை நம்முடைய கருத்தில் நம்ம செய்யணும். அதில் ஒரு வகையாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி
நம்முடைய தாராபுரம் கிளையின் சார்பாக, தாராபுரம் சின்னக்கடை விதி கிளையின் சார்பாக அப்துல் சமது பாய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வீட்டில் வச்சு பெண்களுக்கு உண்டான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் உங்களுடைய வீட்டை சார்ந்த, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவங்க பெண்மணிகளை அனுப்பி வைங்க. இதுவும் ஒரு தாவா தான். நம்மளால் முடிந்த ஒரு பங்கு